ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க வித்தியாசமான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோங்க. யூஸ்வலாக போண்டானாவே கடலை மாவு வச்சு தான் செய்வோங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மாறுறதுக்காக கோதுமை மாவு வச்சு செய்ய போறோங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க இது. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 கரண்டி வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பாதி அளவு கோதுமை மாவில் பாதி அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது ரெடிமேடாக கிடைக்கிற இடியாப்ப மாவு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க அரிசி மாவு எடுத்துருக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. இது வந்து நம்ம போண்டா சாப்பிட்றப்ப நம்ம வாயில் வந்து இந்த ஜீரகம் சோம்பெல்லாம் சாப்பிட்றப்ப வாயில் தென்படுறப்ப தட்டுப்படுறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் போட்டு பிசைய போகிறோங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. இந்த போண்டா வந்து எப்படி இருக்குன்னா, மேலே நல்ல கிறிஸ்பாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குங்க இது சாப்பிட்றப்போ. சூடாக அதுவும் ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டா போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இஞ்சி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஜீரணத்துக்கு வந்து நல்லதுங்க. ஏன்னா ஆயில் பண்டம் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. அந்த போண்டா வந்து இன்னும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, வெங்காயம் சேர்த்து பிசைகிறப்போ. நிறைய வெங்காயம் போட்டு பிசைஞ்சோம்னா. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கலாங்க. எப்பவும் செய்கிற போண்டா மாதிரி தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. போண்டா பக்குவத்துக்கு, போண்டா எடுத்து கிள்ளி போடுற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்து கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி பஜ்ஜி மிக்ஸ் மாதிரி கலக்காமல் ஒரு போண்டா போடுறதுக்கு எவ்வளோ பக்குவமோ அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் அந்த கன்சிஸ்டன்சிங்க. இப்படி எடுத்து போட்டோம்னா நமக்கு வரணுங்க. கடலை மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டாங்க, இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம கோதுமை மாவில் செய்கிறனால அதில் ஒரு வலுவலுப்பு தன்மை நேச்சுரலாகவே இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். இப்போ எல்லாம் நல்லா சூடானோடனே சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி அப்படியே போட்டிங்கன்னா நம்மளோட கோதுமை போண்டா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் சமயத்தில் இது மாதிரி இப்போ பசங்க வேறு எல்லாம் வெக்கேஷன் ஹாலிடேஸில் வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்கார பசங்க கெஸ்ட் எல்லாம் வேறு வீட்டில் இருப்பாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் பசங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு காலி ஆகிடுங்க. நம்ம சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் எப்பவும் கோதுமை மாவு இருக்குங்க, அதில் வந்து நீங்கள் செய்யலாங்க. அது கூட பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் சுலைமானி டீ வச்சு தான் குடித்தோங்க. அது மேலே நான் மின்ட் லீவ்ஸ் வேறு கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த சுலைமானி டீக்கும் சுட சுட டீக்கும் இந்த மாதிரி ஒரு போண்டாக்கும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க, மொறுன்னு இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக. அதுவும் நம்ம வெங்காயம் நிறைய போட்டிருக்கனால பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது கூட வந்து ஒரு கெச்சப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.